ஓம் சாந்தி 26/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புகழிகள், மான அவமானம், துக்கம், சுகம் போன்ற அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. உங்களது சுகமான நாட்கள் இப்போது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றார் பாபா. இப்போ சங்கம யுகத்துல நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இன்னும் சொர்க்கம் வர்றதுக்கு. அதனால இப்ப இங்க நடக்கிற எதையும் நம்ம பொறுத்துக்கணும்னு சொல்றாரு. புகழ்கள், மான அவமானம், துக்கம், சுகம் எல்லாமே இருக்கும். அதனால பொறுத்துக்கணுன்றாரு. உங்களது சுகமான நாட்கள் இப்போது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. கேள்வி: தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்? பதில்: குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள்னு சொல்றாரு. ஒருவேளை தந்தையிடம் கோபித்துக் கொள்கிறீர்கள் எனில் சத்கதி அடைவதிலிருந்து கோபித்துக் கொள்கிறீர்கள்ன்றாரு. கோபித்துக் கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார். தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணரிடத்திலோ, யார் நிமித்தமா சென்டர்ல இருக்காங்களோ அவங்கள்ட்டையோ இல்லை நம்ம பிகேஸ்குள்ள யாருக்கிட்டையாவது நம்ம கோச்சிக்கிட்டோம்னா, கோபித்து கொண்டால் மலர் போன்று ஆகி நீங்க என்னவாயிடுவீங்க? முள்ளாகவே ஆகிடுவீங்கன்றாரு. ஆகையால் மிக மிக எச்சரிக்கையுடன் இப்ப இருங்கன்றாரு. நம்ம பிகே ஆன பிறகு நிறைய டெஸ்ட் பேப்பர் நிறைய வரும் இல்லையா? மாயா நிறைய புயல் எடுத்துட்டு வரும். இந்த கோபம் கொள்ற மாதிரிலாம் நமக்கு நிறைய வரும். ஆனாலும் நம்ம பாபாட்ட கோச்சிட்டு போயிடக்கூடாது. தந்தையிடம் கோபித்து கொள்ளாதீங்கன்றாரு. சென்டருக்கு வரணும், போகணும், எல்லாரும் கூடயும் பழகணும். பாபாவை தான் நம்ம நினைக்கணும். மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு அதனால அங்கே போக மாட்டேன், இவங்க வந்தா நான் வரமாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால நம்ம கடைசியா பாபா தான் நமக்கு துணைவன் இல்லையா? சத்கதி அடைவதுலேருந்து நீங்க கோபிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. பாட்டு: மனிதர்களே பொறுமையாக இருங்கள்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. பாட்டு ஓடுது: மனிதர்களே பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள் அல்லவா? குழந்தைகளாகி உங்களது பல பிறவுகளின் துக்கம் அனைத்தும் தூரமாகி விட வேண்டும் சொல்றாரு. இந்த பாட்டின் வரிகளை கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம 63 ஜென்ம துக்கம் எல்லாம் தூரமாகி போகணுன்றாரு. இப்போது நமது துக்கத்தின் பாகம் முடிவடைகிறதுன்னு சொல்றாரு. மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த பைபிள்ல கூட ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது கர்த்தர் சொல்லியிருப்பாருன்னு, உங்களது துக்கம் எல்லாம் சுகமாக மாறும்ட்டு. அது மாதிரிதான், அதே தான் பாபா தான் நமக்கு சொல்றாரு. இவ்வளோ நாள் நீங்க துக்கப்பட்டீங்களே, அதெல்லாம் இப்ப சுகமா மாறப்போகுதுன்றாரு. சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறதுன்ட்டு நமக்கு தெரியும். யார் முழுமையான முறையில் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசியம் துக்கம் அடைவார்கள் சொல்றாரு. இங்கு பாபாவிடத்தில் வந்த பின்னும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிப்பாங்க. சிலர் பிகே ஆயிட்டோம், பிகே ஆனாலே பாபா கிடைச்சிட்டாரு, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கணும், ஆனாலும் துக்கம் அனுபவம் ஆகுது. பாபாட்ட கூட துக்கம் அனுபவம் ஆகுதுன்னு சொல்றாரு. பல குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது என்பதை பாபா அறிவாரு. பாபாவுக்கு தெரியுது, நிறைய பேருக்கு கஷ்டம்தான் வருது. கஷ்டம் வருதுன்னா அந்த கணக்கு வழக்கு எல்லாம் முடியறது, அது டிராமால அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம், நம்ம கடவுள்கிட்டே கோச்சிக்கிறோம். சிலதெல்லாம் அது டிராமா படி அப்படி இருக்குதுன்னும் போது நிறைய கஷ்டம் ஏற்படதான் இருக்குதுன்றாரு. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கின்ற பொழுது சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும், மழை பொழிந்து விடுகிறது, சில நேரங்கள்ல புயல் வந்துடுது. இப்ப யாராவது காசி ராமேஸ்வரம் அப்படிலாம் போறாங்கன்னா புயல் வருது, மழை வருது. மழை வந்தா அந்த நிலச்சரிவுலாம் ஏற்படுது. கூட்டம் அதிகமா இருந்தா அந்த கூட்டத்துல கூட நெருக்குறாங்க இல்லையா? ஆனா பாபா சொல்றாரு, யார் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பகவானிடம் செல்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு சொல்லுவாங்க. தீர்த்த யாத்திரைக்கு போறவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துட்டு சில பேர் போவாங்க, ஏன்னா அவங்க உண்மையான பக்தர்கள்ன்றாரு. பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டே யாத்திரைக்கு செல்கின்றனர். மனிதர்களுக்கு பல பகவான்கள் உள்ளனர். அவங்க பக்தி செய்யறவங்க நிறைய பேரை வழிபடுறாங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க, நமோ நாராயணாயன்னுவாங்க, முருகான்னுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லுவாங்க. உறுதியா பக்தி செய்யறவங்க இந்த மாதிரிலாம் புயல் அடிக்குது, மழை பெய்யுதுன்னா அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல காரியம் செய்யும் போது எப்பொழுதும் தடைகள் தான் ஏற்படும், திரும்பி வந்துவிட மாட்டார்கள். இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஏதாவது ஒரு தடைகள் வரும், அதனால கோயிலுக்கு போக மாட்டேன், அப்படி திரும்பி வர மாட்டாங்க பக்தர்கள்னு சொல்றாரு. சிலர் திரும்பி சென்று விடுகின்றனர். ஆனா சிலரால இந்த தடைகள்லாம் பொறுத்துக்க முடியாம திரும்பி போயிடுறாங்க வீட்டுக்கு. சில நேரங்களில் தடைகள் ஏற்படுகின்றன, சில நேரங்களில் ஏற்படுவது கிடையாதுன்னு சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இதுவும் உங்களது யாத்திரையாகும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா,
நம்ம பக்தி அங்க பக்தியில அப்படி நடக்குது. பக்தி மாதிரியே தான் இங்கேயும். இதுவும் நம்மளுடைய ஒரு யாத்திரை. அவங்க தீர்த்த யாத்திரை போறாங்க. இது நம்ம பரந்தாமத்தினுடைய யாத்திரை, நினைவு யாத்திரை செய்றோம். இந்த யாத்திரையில நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை சகிச்சுக்கணும். திரும்பி போயிடக்கூடாது. பிகேலேருந்து நான் பிகேவா ஆயிட போறேன், இதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியாதுன்ட்டு போயிடக்கூடாது. யார் தீவிரமான ஞானியா இருக்கிறாங்களோ கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க பிகேவா இருப்பேன்னு சொல்றாரு. நாம் எல்லையற்ற தந்தையிடத்தில் செல்கிறோம். அந்த தந்தை அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய மதுபன்ல கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா குழந்தைகள் அதிகரிக்கிறாங்க இல்லையா, அதனால நிறைய கூட்டம் வருது. பாபா மீட்டுக்கெல்லாம் போறோம்னா நிறைய கூட்டம் இருக்கும். நமக்கு தங்க கூட இடம்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும் சில டைம்ல. போக போக அப்படி ஆகுன்றாரு. பலருக்கு கஷ்டம் ஏற்படலாம் என்ற கவலை பாபாவிடம் இருக்கிறது. இந்த மதுபன்ல கூட்டம் வரும்போது நிறைய பேருக்கு கஷ்டம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நமக்கு ரூம் கிடைக்காது, கீழே படுத்துக்க வேண்டியது வரும், வெளியிலே இருக்க வேண்டியது வரும். கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் வரும்ட்டு பாபா அவர் கவலையா இருக்குது. தரையில் தூங்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளை தரையில் தூங்க வைக்க பாபா விரும்புவது கிடையாது. பாபாக்கு ஆசையா நம்ம தரையில படுக்க வைக்க? அவருக்கு விரும்புவது கிடையாது. ஆனா டிராமா படி கூட்டம் ஏற்பட்டு விடுகிறதுன்றாரு. அன்னைக்கு நம்ம போறோம்னா அன்னைக்கு பார்த்து எல்லா ஜோன்ல இருந்து வந்துட்டாங்கன்னா, அப்போ நிறைய கூட்டம் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ரூம்லயே இருக்குன்னா அந்த ரூம்லயே நம்ம பெட்டு கிடைக்காம தரையில தூங்க வேண்டியது கூட வரும். அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையும். அது பாபாவுக்கு அது கவலையா இருக்குதாம். கல்பத்திற்கு முன்பும் அது ஏற்பட்டது, மீண்டும் ஏற்படும் சொல்றாரு பாபா. இதுல நீங்க துக்கப்படக்கூடாது. என்ன நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும்னா, இது டிராமா படி நடக்குது, போன கல்பம் இதான் நடந்தது, அதனால இப்பயும் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு அது கவலைப்படக்கூடாதுன்றாரு. படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆவார்கள், சிலர் பிரஜைகளாக ஆவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிலர் நல்லா படிச்சவங்க, நல்ல முரளி படிச்சு நல்ல ஞானம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது நம்ம ஏத்துக்கணும், இது கூட ஒரு டெஸ்ட் பேப்பர் அப்படின்ட்டு ஏத்துக்குவாங்க. சிலர் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு குறைவான பதவி, ஆனால் அவசியம் சுகம்தான் இருக்கும்னு சொல்றாரு. இதையும் பாபா அறிவார். சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கிறாங்க, எதையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்ததுன்னா பக்குவம் இல்லாதவங்களால பொறுத்துக்க முடியாது. அவர்களுக்கு சிறிது கஷ்டம் ஏற்படலாம். நான் வீணாக விருப்பமின்றி வந்துள்ளேன் என்று சொல்வாங்க. மதுபன்ல கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீணா வேஸ்டா வந்துட்டேன், இவங்க கூப்பிட்டாங்கன்னு தான் வந்தேன், எனக்கு கட்சியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு புலம்புவாங்க. அல்லது நிமித்தமானவர்கள் தான் என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தாங்கன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சகோதரர் சகோதரி சென்டர்ல இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்றாங்க மதுபனுக்கு, நம்ம போயிட்டோம், அங்கே கூட்டமாக இருந்தது, அங்கே நமக்கு தங்க இடம் கிடைக்கல, தரையில படுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள குறை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சிலர் பொறுத்து கொள்ள முடியாம குறை சொல்றாங்க. நிமித்தமானவங்க தான் என்னை இப்படி கூட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிமித்தமானவர் தான் என்னை தேவையின்றி மாட்ட வைத்து விட்டார் என்றும் கூறுவார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த பொறுத்து கொள்ளும் சக்தி இல்லாதவங்க இந்த மாதிரி பேசுவாங்கன்றாரு. நான் விஸ்வ வித்தியாலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்திற்கான படிப்பின் மூலம் சிலர் ராஜாவாக ஆகிறாங்க, சிலர் எதிர்காலத்தில் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருக்கின்றனர் சொல்றாரு. இப்போ இது இந்த படிப்புன்றது சாதாரண படிப்பு கிடையாது. இதுல டெஸ்ட் பேப்பரும் கூடவே வரும். இப்போ நம்ம இந்த முரளி படிக்கிறோம்னா அதோடைய டெஸ்ட் இன்னைக்கு ஃபுல் டேல ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும். அது நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ பொறுத்துக்கிறோம் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பாபா டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு. அந்த ட்ராமாவில் அந்த மாதிரி நடக்கும் சில விஷயங்கள்லாம். அதை நம்ம எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறோம், யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க ராஜாவா ஆவாங்க. யார் பொறுத்துக்காம கேள்வி கேட்குறாங்க, ட்ராமானே புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க படிப்புல சரியா படிக்கலன்னு அர்த்தம். அப்போ அவங்க பிரஜைகள்னு சொல்றாரு. இங்க இருக்கும் ராஜா பிரஜைக்கும் அங்கிருக்கும் ராஜா பிரஜைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கும். கலியுகத்துல இருக்கிற ராஜா பிரஜை வேற, சொர்க்கத்துல இருக்கிற ராஜா பிரஜை 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குன்றாரு. இங்க இருக்கும் ராஜாக்களும் துக்கமாக இருக்கிறார் எனில் பிரஜைகளும் துக்கமானவர்களாக இருக்கிறாங்க கலியுகத்துல. அங்கு 2 பேருமே சுகமானவங்களாக இருப்பாங்க. சொர்க்கத்துல ராஜா ராணியும் சுகமா இருப்பாங்க, பிரஜைகளுக்கும் கஷ்டம் கிடையாது. அவங்களும் மாளிகையில இருப்பாங்க, அவங்களும் சாப்பாடு 36 வகை உணவு சாப்பிடுவாங்க. அங்க பிரஜைகள் சுகமானவர்களா இருப்பாங்க. இது பதீதமான விகார உலகமாக இருக்கிறதுன்றாரு. சிலர் இடத்துல அதிக செல்வம் இருக்கலாம், ஆனால் இந்த செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்ப கலியுகத்துல நம்ம என்னதான் பணக்காரரா இருந்தாலும் எதுவும் நம்ம கூடவே வராது இல்லையா. திடீர்னு ஒரு புயல் அடிச்சாலோ
வெள்ளம் வந்தாலும் எல்லாம் மண்ணோட மண்ணாகிடும்ன்றாரு. பூகம்பம் வந்தாலே முடிஞ்சு போச்சு. பணக்காரன்லாம் ஏழை ஆயிடுவாங்க இல்லையா? இந்த சரீரமும் அழிந்து போயிடும்ன்றாரு. ஆத்மா மண்ணோட மண்ணாகி விடாது. சரீரம் தான் மண்ணோட போகும், ஆத்மா மண்ணோட மண்ணாகிடாதுன்றாரு. பிர்லா போன்ற எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்க செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாது. அந்த பணக்காரவங்களுக்குலாம் இந்த பழைய உலகம் இப்ப மாறுதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. தெரிந்து கொண்டால் உடனே வந்துடுவாங்கன்னு சொல்றாரு பாபா. எல்லாருக்குமே பகவானே வந்துட்டாருன்னு தெரிஞ்சா எல்லாரும் உடனே மதுபனுக்கு வந்துருவாங்கல்ல, தெரியலன்றாரு. இங்கு பகவான் வந்திருக்கின்றார் என்று சொல்றாங்க. இருப்பினும் வேறு எங்கு செல்ல முடியும்? தந்தையை தவிர வேற யாரும் சத்கதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் கடைசி கடை தான், இங்கதான் எல்லாரும் வருவாங்கன்றாரு. கடவுளை தவிர வேற யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஒருவேளை யாராவது கோபித்து கொண்டால் சத்கதி பிரிவிலிருந்து கோபித்து கொண்டனர் என்று கூறலாம் சொல்றாரு. இவ்வாறு பலர் கோபித்து கொண்டே இருப்பர், கீழே வீழ்ந்து கொண்டே இருப்பன்றாரு. இது டிராமாவே அப்படிதான் போல இருக்கு. பிகே ஆயிட்டால் டெஸ்ட் பேப்பர் வரும், அது டெஸ்ட் பேப்பர் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா இவங்க அப்படி பேசிட்டாங்க, நான் கோச்சிக்குவேன், நான் வரமாட்டேன், சென்டருக்கு வரமாட்டேன், இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு கோச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு டெஸ்ட் பேப்பர். நம்ம பொறுத்து கொள்ளும் சக்தி நமக்கு தேவை. எல்லாமே யார் என்ன சொன்னாலும் சரி, நமக்கு வந்து பாபா தான் முக்கியம்ன்ட்டு நம்ம போகணும். ஆனா நிறைய பேர் கோபிச்சுட்டு போயிடுறாங்க, கீழே விழுந்து கொண்டே இருப்பாங்க. ஆச்சரியமாக கேட்கறாங்க, நம்பிக்கையுடையவர்களாக ஆகின்றனர். இது தவிர வேறு வழி இல்லை என்றும் சிலர் புரிந்து கொள்கின்றனர். நிறைய பேர் பிகே ஆகுறாங்க, ஆச்சரியமா அந்த ஞானத்தை கேட்கறாங்க, நம்பிக்கையும் வந்துடுது அவங்களுக்கு. இதை விட்டா வேற வழி இல்லைன்னு தெரியும். இவரிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும். இவரின்றி சுகம் அமைதி அடைவது என்பது அசம்பவமாகும் சொல்றார் பாபா. எப்போது அதிக செல்வம் இருக்கிறதோ அப்போது சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சிருந்த கூட சிலர் வந்து கோச்சிட்டு போயிடுறாங்கன்றாரு. இப்ப எப்போது அதிகம் செல்வம் இருக்கிறதோ அப்பதான் சுகம் கிடைக்கும். இப்ப நிறைய காசு பணம் இருந்தா பாருங்களேன், சந்தோஷமா இருப்பாங்க. செல்வத்தில் தான் சுகம் இருக்கும் அல்லவான்றாரு. அங்கு மூலவதனத்தில் ஆத்மாக்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும். ஆனா பரந்தாமத்துல ஆத்மாக்கள் அங்க சுகம்லாம் இருக்காது, வெறும் சாந்தி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அங்க நடிப்பே கிடையாது. எனக்கு பாகம் இல்லைனில் நான் சதா அங்கேயே இருப்பேன் என்று சிலர் நினைக்கிறாங்க. சிலர் இந்த மோட்சம் வேணும்னு கேட்குறாங்க. அதாவது நான் இந்த வேணவே வேணாம், அந்த வாழ்க்கையை எதுக்கு வரணும், எதுக்கு பிறக்கணும், எதுக்கு அந்த நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு சாகணும்ன்ட்டு வாழ்க்கையே வேணாம், நான் அங்கே பரந்தாமத்திலே இருப்பேன் சதா, எனக்கு பார்த்தே இல்லைன்னா நான் அங்கேயே இருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவ்வாறு கூறுவதன் மூலம் நடந்து விடாதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி யாருக்குமே பாகம் கிடையாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்று குழந்தைகள் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றனன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்குமே மோட்சம் கிடையாது. முக்தி கிடைக்கும், ஆனா மோட்சம் கிடைக்காது. அதாவது இந்த உடல்ல இருந்து முக்தி அடைஞ்சு நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போவோம். ஆனா மோட்சம், அதாவது பிறவா நிலையை கேட்கறாங்க, பிறக்கவே கூடாதுன்னு, அது வந்து கிடையாது. திரும்ப நம்ம சொர்க்கத்துல வந்து பிறந்துதான் ஆகணும். பலர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து பிறகு விட்டு சென்று விடுகின்றனர். நிறைய பேர் அந்த ஞானத்தை கேட்கறாங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா புரிதல் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சந்தேகம் வந்து போயிடுறாங்கன்றாரு. பிகேல இருந்து நான் பிகே ஆகி போயிடுறாங்க. நிமித்தமானவரிடம் கோபித்துக் கொள்கின்றனர் அல்லது தங்களுக்குள் கோபித்துக் கொண்டு படிப்பையை விட்டு விடுகின்றனர் சொல்றாரு. பிகேஸ் வராங்க இல்லையா, சென்ட்ரல்ல எல்லாரும் சேர்ந்துதான் பல கை ஓசை தட்டினா தானே எதா இருந்தாலும் ஒரு சத்தம் கேட்கும் உலகத்துக்கு. அப்புறம் பல பேர் தான் வந்து நம்ம ஒரு சென்டர்ல கூடுறோம். அப்ப கூடும்போது அங்க எல்லாரோடய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ல. ஆனா வந்து ஒருத்தவங்க மத்தவங்களோட இப்ப கோச்சிக்கிறாங்க. இவங்க வந்தா நான் வரமாட்டேன், அவங்க வந்தா வரமாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. கோச்சிட்டு படிப்பையை விட்டுட்டு போயிடுறாங்க. அது நிமித்த சகோதரரோ சகோதரிகிட்டயோ கோபிச்சுக்கிறாங்க. அவங்க வான் கூப்பிடல, அவங்க என்ன கவனிக்கல, இப்படிலாம் வந்து சிலர் கோச்சிட்டு போயிடுறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் இங்க மலராவதற்காக வந்திருக்கிறீங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறதே பாபா பார்க்கத்தான். பாபாட்ட ஞானத்தை கேட்டு மலராவதுக்காக வந்திருக்கிறோம். உண்மையில் நாம் முள்ளிலிருந்து மலராக இப்ப ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள்ன்றாரு. இந்த முள்ளை கேட்க கேட்க நம்மளும் அந்த குணங்கள்லாம் மாறி முள்ளு மாதிரி இருந்தா இப்ப மலரா ஆகிட்டு இருக்கிறோம். மலராக அவசியம் ஆக வேண்டும்ன்றாரு. கண்டிப்பா மலரானாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சிலருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுருது, இன்னார் இதை செய்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அதனால் நான் வரமாட்டேன்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். கோபித்து கொண்டு சென்று வீட்டுல போய் உக்காந்துக்கிறாங்க, சென்டருக்கே வரமாட்டாங்க. மற்ற அனைவரிடத்திலும் கோபித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு தந்தையிடம் ஒருபோதும் கோபித்துக் கொள்ளக்கூடாதுன்ட்டு தந்தை சொல்றாரு. நீங்க யார்ட்டோனா கோச்சுக்கோங்க, அதுக்காக சென்டருக்கே வராம போயிடாதீங்க, பாபாட்ட கோச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார். அதிக தண்டனைகள் கிடைக்கும். கர்ப்பத்திலும் என்ன தண்டனைகள் கிடைக்குமோ அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்விப்பாரு.
பாபா நமக்கு காட்சி காட்டுவார். வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி காட்சி காட்டுவார். சாட்சாத்காரமின்றி தண்டனைகள் அடைய முடியாதுன்றாரு. காட்சி காட்டாமல் தண்டனையே கொடுக்க மாட்டாராம். இப்போ எல்லாரும் தவறு செய்கிறாங்கள, இவங்கெல்லாம் யாருக்கு தட்டி கேட்குறதுனா கண்டிப்பாக கடவுள் தட்டி கேட்பாரு. அவர் எப்படி பண்ணுவார்னா கடைசி நேரத்தில் காட்சி காட்டுவார். அதாவது அவங்க செஞ்ச அவங்க பண்ண தப்பே அவங்க கண்ணு முன்னாடி யமதூதர்கள்னு சொல்லுவாங்க. அதான் யமதூதர்கள்னா காட்சி தான். அந்த அவங்க பண்ண தப்பு, அவங்க வாழ்நாளில் அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதே அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். அந்த காட்சி காமிச்சு தான் எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறாரு. அதே மாதிரி வயிற்றுல இருக்கும்போதும் அந்த காட்சி காமிச்சு தான் தண்டனை கொடுக்குறாரு. இங்கும் கூட சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே சண்டையிட்டு கொண்டு கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அந்த மாதிரி செய்கிறோம்னா பிகே ஆயிட்டு அதை கூட காட்சியாக காட்டுவாராம். பாபா சொல்றாரு, நம் தந்தையிடம் இப்போ படிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. ஒருபோதும் படிப்பை விட்டு விடக்கூடாது. பாபா சொல்றாரு, கோச்சிக்கிட்டு பாதியில் போயிடக்கூடாது. அப்புறம் கடைசியாக அதையும் காட்சியாக காட்டுவார் பொழுது. அதனால படிப்பை மட்டும் ஒருபோதும் விட்டுடாதீங்க, முரளியை விட்டுடாதீங்கன்றாரு. மனிதன்லேருந்து தேவதை ஆவதற்காக தான் நீங்க இங்க வந்து படிக்கிறீங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த தந்தையை சந்திப்பதற்காக நீங்க வருகிறீங்க. சில நேரங்களில் அதிகமாக வந்து விடுகிறீர்கள். நாடகப்படி சில கஷ்டங்கள் அடைய வேண்டியிருக்கும். இப்போ மதுபனில் சில சில நேரம் நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்போ வந்து இடம் பத்தாது இல்லையா? அப்போ சாப்பாடு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட்டம் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். சில கஷ்டங்கள் நமக்கு வர வேண்டியிருக்கும். குழந்தைகளுக்கு பல புயல்கள் வருகின்றன. இந்த பொருள் கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார் பாபா. இதெல்லாம் கோச்சிக்கிறாங்க. எனக்கு சேர் கிடைக்கல, எனக்கு உட்கார சேர் கிடைக்கல, எனக்கு சாப்பாடுலாம் அது கிடைக்கல, தட்டு கிடைக்கல, டம்ளர் கிடைக்கல, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க. அதான் பாபா சொல்றார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா எப்போது இறக்கும் நேரம் வருகிறதோ அப்போது மனிதர்கள் நான் என்ன பாவம் செய்தேன், தேவையின்றி என்னை துன்புறுத்துகிறாங்க என்று கூறுவாங்களாம். கடைசி அப்படிப்பட்ட ஒரு நேரம் வருமா லாஸ்டா. அப்ப சாகும்போது மனிதர்கள் சொல்லுவாங்களா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, என்ன பிடிச்சி தேவையில்லாம துன்புறுத்துறாங்கன்ட்டு சொல்லுவாங்களாம் கடைசி காலத்துல. அப்படிப்பட்ட கடைசி நேர பாகத்திற்கு தான் ரத்த ஆறுக்கான பாகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமா இந்தியாவிலே, பாரதத்திலே அப்படித்தான் நடக்குமா. யாரை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது பொழுது அந்த மாதிரி கலவரம் வந்துடும். நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு கேட்பாங்களாம். அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் ரத்த ஆறுக்கான பாகன்றாரு. எதிர்பாராமல் அணுகுண்டு கூட விழுன்றாரு. இப்பவே தான் விழுந்துட்டு இருக்குது இல்லை, இப்போ வெளிநாட்டுல எதிர்பாராம அணுகுண்டு போடுறாங்க. இதுல பல பேர் இறந்துடுவாங்கன்றாரு. இது ரத்த ஆறாக ஆகிவிடுகிறது அல்லவான்றாரு. அஞ்சாணி மனிதர்கள் கதறுவார்கள். இந்த நான்பி கேஸு, அதாவது ஞானத்தை கேட்காதவங்க, நம்ம சொன்னாலும் மாறாதவங்க, கடைசியா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சரீரத்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க கதறுவாங்கன்றாரு. ஆனால் பிகேஸ் பாபா சொல் பேச்சை கேட்டு, பாபா ஞானத்தை கேட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பக்குவத்தோட நம்ம இருக்கிறோம் இல்லையா, நமக்கு கடைசியா காட்சி காட்டுவார் இல்லையா. காட்சி காட்டும்போது நமக்கு தெரியும் இந்த உலகம் முடிஞ்சிரும், நம்ம கிளம்பிடுவோம். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குஷியாக இருப்பீர்கள், ஏனெனில் இந்த உலகம் அழிந்தே தீரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்றாரு. பல தர்மங்கள் அழிந்து போகவில்லை எனில் ஒரு சத்திய தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகும். இப்ப எல்லாமே அழிஞ்சாதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் சொர்க்கம் வரும் இல்லையா. அப்ப எல்லாமே அழிஞ்சாதான் இது வரும்ன்றார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. சத்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது என்று யாருக்கு தெரியும் சொல்லி பாபா கேட்கிறாரு. இது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்ப நடக்கிறது கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் நடுவுல புருஷோத்தம சங்கமேகம். அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தையே வந்திருக்கிறாரு. அனைவருக்கும் தந்தை அல்லவா. நாடகத்தை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க. அனைவரும் சங்கமேகத்திற்கு வந்துட மாட்டாங்க. இப்ப நம்ம போய் ஞானத்தை சொல்றோம், எல்லாருமே கேட்டுக்கிறாங்களா, எல்லாருமே வராங்களான்னா வரமாட்டாங்க. கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் சத்தியுகத்திற்கு வந்து விட மாட்டார்கள். 9 லட்சம் பேர் தான் ஃபர்ஸ்ட் சத்தியுகத்துல நடிக்கணும். 33 கோடி தேவதைகள் தான். அவங்க தான் எங்கெங்கயோ இருக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு இந்த ஞானத்தை சொல்லணும், அவங்களையும் புருஷார்த்தம் பண்ண வைக்கணும். மற்றபடி எல்லாரும் வந்துட மாட்டாங்க சொர்க்கத்துக்குன்றாரு. இது விரிவான விஷயமாகும். பல குழந்தைகள் எதுவுமே புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்துல மூழ்கி இருக்கிறாங்க. பிகேஸே சொல்றாரு, சிலர் பல குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, ஞானத்தையே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இன்னும் பக்தியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஞானம் புத்தியில் அவங்களுக்கு அமர முடியாது. பக்தி செய்யறவங்களுக்கு ஞானம் புத்தியில பதியாதுன்றாரு. பக்தியின் பழக்கம் இருக்குது இல்லையா, திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பகவானால் என்ன செய்ய முடியாது என்று கேட்கறாங்க. சிலர் கேட்கறாங்க, இறந்தவருக்கும் உயிர் கொடுக்க முடியும்ல பகவானால கடவுள்னா அவர் பெரியவர்ல, சர்வ சக்திவான்ல, ஏன் அவர் நினைச்சா செத்து போனவங்கள வர வைக்க முடியல, அவரால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்குறாங்க. பக்தியோடைய பழக்கம்.
ஆனா நம்ம ஞானத்துக்கு வந்துட்டு அந்த மாதிரி கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டிராமா படி இந்த இவங்க வந்து இந்த கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வேற வீட்டுல போய் பொறப்பாங்க. ஏன்னா அங்க கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா, அப்புறம் அதே எப்ப முடிக்கிறது, டிராமாவும் முடிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது, அப்ப அதுக்குள்ளார இதெல்லாம் நடக்கும். அப்புறம் எப்படி செத்து போனவங்களுக்கு உயிர் பழைக்க வைப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம கேட்க மாட்டோம் இந்த கேள்வி. ஆனா பக்தி செய்யறவங்க கேட்பாங்க. பாபாவிடம் வருகின்றனர். இன்னார் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கின்றார் எனில் பகவானால் கொடுக்க முடியாதா என்ன என்று கேட்குறாங்க. சிலர் யாருக்காவது ஏதாவது அந்த டிராமால அந்த மாதிரி இருந்திருக்கும், அப்படியே ஒரு நெஞ்சு நெஞ்சு வலின்ட்டு இப்போ இறந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு அப்படியே அந்த டைம்ல உடனே திரும்ப அந்த உடல்ல டைம் முடியலன்னா திரும்ப அந்த உடல்ல வந்துருவாங்க. அப்ப வந்து யார் மூலமாவது திரும்ப உயிர் வந்துருதுன்னா ஏன் கடவுளால உயிர் வர வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாராவது நல்ல காரியம் செய்யறாங்க எனில் அவ்வளவுதான், அவரது மகிமை செய்ய ஆரம்பித்துடுறாங்க. இப்ப இந்த சன்னியாசிகள் யாராவது வந்து யாராவது நல்ல காரியம் செய்யறாங்கன்னா அவங்க மகிமையே பாடிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பிறகு அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் ஆகிடுறாங்க. உங்களிடத்தில் மிக சிலர் மட்டுமே வராங்க. பிகேஸ்ட இந்த ஞானத்தை நம்புறவங்க கம்மி, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் தான் வராங்க. பகவானே கற்பிக்கின்றார் எனில் பிறகு ஏன் குறைவாக வருகின்றனர் என்று பலர் கேட்கறாங்க. இங்க வரங்க பலர் கேக்குறாங்களாம், கடவுளே சொல்லி தராரு இந்த ஞானத்தினா, அப்புறம் ஏன் பிகேஸ் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். அட இங்க இறக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இறக்க வேண்டி இருக்குன்னா உடல் மனம் பொருள் எல்லாம் புத்தியால நம்ம பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து முழுசா அந்த இறந்த நிலை, அதாவது ஒரு ஃபரிசா மாதிரி வாழணும். ஆனா இங்க அதாவது வெளி உலகம் எப்படி இருக்குன்னா ஆடம்பரமா இருக்குது. ஆனா இங்க வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து விடணும். அங்கு காதுக்கு இனிமையான விஷயங்கள் உள்ளன. வெளி உலகத்துல மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்து கீதையை சொல்வாங்க, பக்தர்கள் கேக்குறாங்க. அந்த பக்தி பக்தி வந்து கொஞ்சம் ஆடம்பரமா இருக்குது, தார தம்பட்டையோட ஏதோ ஒரு காதுக்கு இனிமையா இருக்கு, பாட்டுக்கிட்டு எல்லாம் ஒரே ஒரு சத்தமா. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து அமைதி தான் இல்லையா. இங்கு காதுக்கு இனிமை தரும் விஷயம் எல்லாம் கிடையாதுன்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே உங்களுக்கு கூறப்படுகிறது. இங்க மெடிடேஷன் தான் இல்லையா, இங்க சத்தமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பாபாவா அமைதியா நினைக்கணும், எல்லாத்தையும் விடணும், உலக வாழ்க்கையே நம்ம விடணும். அதனால இங்க வர்றவங்களுக்கு இது போர் அடிக்குதுன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. கீதையிலும் மண்மனாபவ என்ற வார்த்தை தான் இருக்கிறதுன்னு சொல்றாரு பாபா. தந்தையை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும். இப்ப பாபாவை நினைச்சா நம்மளோட பாவம் அழிஞ்சிரும். நல்லது நிமித்தமானவர்களிடம் அல்லது சென்டரில் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்ப சொல்றார் பாபா, யார் நிமித்தமானவங்களோ அவங்கள்ட்ட கோச்சிக்கிறீங்க, சென்டருக்கு போக மாட்டீங்கன்ட்டு சொல்றாரு. மற்ற தொடர்புகள் எல்லாம் துண்டித்து தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யும் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும் என்று தந்தை சொல்றாரு. தந்தை தான் பதித பாவனாக இருக்கிறார். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் போதும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க போங்க, சென்டருக்கு போங்க. நமக்கு தேவை பாபா தானே. பாபாக்காக சென்டருக்கு போகணும், எல்லாரு கூடயும் பழகணும். அவரு தான் பதித்த பாவனன் இல்லையா, அதனால அவரை நினைச்சிட்டே இருந்தா போதும்னு சொல்றாரு. பாவம் போயிரும்ன்றாரு. மற்றபடி எல்லாரோடையும் எப்பயும் போல பேசிட்டு வந்துடணும். எதையுமே நேற்று நடந்தது அப்படியே என்ன பண்ணிடணும், பாபாட்ட ஒப்படைச்சிட்டு மறந்துடணும். என்ன நடந்ததோ அதை மறந்துட்டு எப்பயும் போல எல்லாரு கூடயும் பழகணும். அந்த மாதிரி இருங்கன்றாரு. சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள், நினைவு செய்து கொண்டே இருங்கள். அந்த 5 சுரூபத்தை நினைவு செய்துட்டே இருங்க. நான் தான் தேவதையா இருந்தேன். மாயா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி நம்மள நீ எல்லாம் தேவதை ஆக முடியாது அப்படிலாம் கூட பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் மாயா வந்து நிறைய டெஸ்ட் பேப்பர் வைக்கும். இருந்தாலும் நம்ம எதையும் நம்ம கண்டுக்காம பாபாவை நினைச்சிட்டு சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்கன்றாரு. இவ்வளவு நினைவு செய்தால் அவசியம் சொர்க்கத்திற்கு வருவீர்கள்ன்றாரு. முயற்சியின்படிதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை உங்களால அடைய முடியும். எவ்வளவு முயற்சி பண்றோமோ, தடையே வந்தாலும் நம்ம தளராம என்ன பண்ணணும், பாபாவை நினைச்சிட்டே இருக்கணும், சேவை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பிரஜைகளை உருவாக்க வேண்டியிருக்கும், இல்லைனில் யார் மீது நீங்க ராஜ்யம் செய்வீங்கன்ற. ராஜானா சும்மா ராஜா வந்து ஒரு நாட்டுல உட்கார்ந்துருப்பாரா? ராஜா வந்து ராஜ்யம் செய்யணும்னா பிரஜைகள் வேணும். பிரஜைகள் மேலதானே ராஜ்யம் செய்ய முடியும். மக்கள் இருந்தா தானே ராஜ்யம் பண்ண முடியும். அப்ப நீங்க ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, அப்பதான் நீங்க ராஜா ஆக முடியும், அவங்களாம் பிரஜைகள் ஆக முடியுன்றாரு. இல்லையெனில் யார் மீது நீங்க ராஜ்யம் செய்வீங்க? யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள்னு சொல்றாரு. நாடகத்துல அப்படி இருக்குது. யார் நிறைய முயற்சி செய்யறாங்களோ அவங்கதான் உயர்ந்த பதவி அடைவாங்க. உயர்ந்த பதவிக்காக தான் தலை இவ்வளவு உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறதுன்றாரு. இப்ப சாதாரணமா ஒரு படிப்பே பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா ரொம்ப மெனக்கடணும், நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு படிக்கணும். அது மாதிரி இங்கேயும் ராஜா ஆகணும், ராணி ஆகணும்னா தான் நீங்க ரொம்ப மெனக்கடணும். உட்காந்து அமிர்த வேலை எழுந்திருக்கணும், முரளி படிக்கணும், முரளியை 4-5 தடவை படிக்கணும்.
பாபாவை நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாராவது நம்மளை கேவலமா பேசினாலும் திட்டினாலும் மாயா டெஸ்ட் பேப்பர் எவ்வளோ கொண்டு வந்தாலும் சூடு சொரணே இருக்கக்கூடாது. நம்ம யாரும் அவங்கள்ட்ட போய் திரும்ப பேசணும். எல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும். மானம் அவமானம் புகழிகள் எதுக்குமே மசியாம நீங்க இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். பொறுமை சக்தி அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உயர்ந்த பதவி கிடைச்சிரும். அவங்கதான் இந்த தலையை உடச்சு கொள்ள வேண்டியது. சாதாரணமா முயற்சி பண்றோம்னா பிரஜையா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சி இல்லாமல் யாரும் இங்க இருக்க முடியாது. ஆனா முயற்சி தான் செய்யணுன்றாரு. முயன்றதிலும் முயன்றவர் பதித பாவன் தந்தை என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் மகிமை செய்யறாங்க, ஆனால் பொருள் புரிந்து கொள்வதே கிடையாது. மனிதர்கள் கடவுளை புகழறாங்க, ஆனா அவர் பொருளை புரிஞ்சுக்காம பாட்டு மட்டும் பாடி நிற்கிறாங்க. பாரதம் எவ்வளவு செல்வமிக்கதாக இருந்தது, பாரதம் சொர்க்கமாக இருந்தது ஒரு காலத்துல, உலக அதிசயமாகுன்றாரு. அந்த 7 அதிசயங்கள் மாயனுடையது. இப்ப தாஜ்மஹால், குதுப் மினார், இந்த பீஸா அந்த டவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஈஃபில் டவர், இதெல்லாம் வந்து 7 அதிசயங்கள் வந்து மாயாவுடைய 7 அதிசயங்கள். ஆனா இது வந்து உலக அதிசயம்ன்றாரு சொர்க்கம். அதெல்லாம் கண்ணால பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். முழு நாடகத்திலும் வேந்தது சொர்க்கமாகும், மிகவும் கீழானது இந்த நரகமாகுன்றாரு. அதுக்கு நம்ம சொர்க்கத்துல போறோம்னு தானே ஆசைப்படணும். அதிசயத்திலே அதிசயம் சொர்க்கம்ன்றாரு. அதுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போது நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீங்க. இனிய பாபா மிக உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்கிறார் என்பதையும் அறிவீர்கள். அப்படிப்பட்டவரை யார் மறக்க முடியும் சொல்லி கேட்கிறார். வெளியில் எங்க வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைவு வையுங்கள், தந்தையை நினைவு செய்யணும். நீங்க எங்க வேணா போங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா பாபா மட்டும் நினைங்க. தந்தை தான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். பகவானின் மகா வாக்கியம் வந்து என்னன்னா அவர் தான் உயர்ந்த வழியை காட்டுறார். பிரம்மா பகவானின் மகா வாக்கியம் கிடையாது, சிவ பகவானின் மகா வாக்கியம் தான்றாரு. எல்லையற்ற தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறாரு, குழந்தைகளே, நான் உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கி சென்றிருந்தேன், பிறகு உங்களுக்கு எப்படி இந்த துர்கதி ஏற்பட்டதுன்னு கேட்கிறாரு. எப்படி உட்கார வச்சுட்டு போயிருந்தேன் பணக்காரரா, எப்படி இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனால் கேட்கின்றனரே தவிர எதுவும் புரிந்து கொள்வது கிடையாதுன்றாரு. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு, உண்மையிலே நம்ம அப்படி இருந்தோம், தேவதையா இருந்தோம், நம்ம உண்மையிலே இந்த மாதிரி கிடக்குறோம் அப்படின்றது யார் புரிஞ்சுக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்கன்றாரு. ஆக குழந்தைகளுக்கு சிறிது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன, துக்கம் சுகம் புகழிகள் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறதுன்றாரு. இங்க இருக்கும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. பிரதம மந்திரியும் தாக்குவதற்கு தயங்குவது கிடையாது. கலியுகத்துல பிரைம் மினிஸ்டரே தாக்குறதுக்கு தயங்குறது கிடையாது. பள்ளியில் குழந்தைகளுக்கு புது ரத்தம் ஓடுகிறது என்று சொல்றாங்க. அவர்களை அதிக மகிமை செய்யறாங்க. இள ரத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸை, மாணவர்கள்லாம் இல்ல ரத்தம்னு சொல்லுவாங்க. அவர்கள் எதிர்காலத்தின் புது ரத்தங்கள் என்று சொல்றாங்க. ஆனால் அதே மாணவர்கள் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜே எரிச்சிடுறாங்களாம், ஒருவருக்கொருவர் நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாங்களாம். உலகின் நிலை எப்படி ஆகிவிட்டது என்பதை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். பாபா இதெல்லாம் மேலத்து பார்த்துட்டு சொல்றாரு, நாடக நடிகனாக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல் இடைக்கடை மற்றும் முக்கிய நடிகர் போன்றவர்களை அறியவில்லை எனில் அவர்களை என்ன சொல்வதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம டிராமாவுடைய ஆக்டரா இருந்துகிட்டு இந்த டிராமா எப்படி உருவாச்சு, இது என்னென்ன நடக்குது, இது எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, முக்கிய நடிகர் யாரு அதையும் தெரிஞ்சுக்கலன்னா என்னன்னு சொல்றது உங்களன்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார், அவரது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தானே, அவர் யாருனாலும் தெரிஞ்சுக்கணும்ல, எதையுமே அறியாமல் இருக்கிறாங்கன்றாரு. உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு என்ன பாகம் இருக்கிறது, தர்மசாவர்களுக்கு என்ன பாகம் இருக்கிறது. மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் வந்து அனைவரும் தீர்க்கதரிசிகள் சொல்லிடுறாங்க. தர்ம சாவகர்கள் என்ன பண்றாங்க, இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் எதுக்கு இந்து தர்மத்துல இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தர்மசாவர்கள் வந்து கிறிஸ்துவ தர்மத்தை கிறிஸ்துவ வந்து ஸ்தாபனை பண்ணாரு. அது மாதிரி புத்த தர்மத்தை புத்தர் ஸ்தாபனை பண்ணாரு. அவங்களாம் எதுக்கு ஸ்தாபனை பண்ணாங்க, மனிதர்கள் இப்ப குருட்டு நம்பிக்கைகள் வந்து எல்லாரையுமே தீர்க்கதரிசிகள்ட்டு சொல்லிடுறாங்க. சத்கதி செய்பவர்கள் தான் குருக்கள் ஆவர்னு சொல்றாரு. யார் சத்கதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு பரமிதா பரமாத்மா தான் ஆவான்னு சொல்றாரு. அதாவது அந்த புத்தர் கிறிஸ்து அந்த தர்ம சாவர்களுக்கே சத்கதி கொடுக்குறவர், அவங்களையே ஞானம் அழிச்சு கடைசியா கூட்டிட்டு போவார், உடம்புல இருந்து கூட்டிட்டு போறாரு. டிராமாவுடைய இறுதியில அவர் வந்து கடவுள் தான், அவர் பரம குருவாகவும் இப்ப இருக்கின்றார், பிறகு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கின்றார் சொல்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கவும் செய்கின்றார், அவரது பாகமே அதிசயமானது ஆகும். கடவுளோட பாகம் பாருங்க, வந்து ஆசிரியராகி பாடம் எடுக்கிறாரு, எவ்வளவு அதிசயமா இருக்கு.
தர்மத்தையும் ஸ்தாபனை செய்யறாரு. அவர் என்னென்ன செய்யறாருன்னா பாருங்க, அவரோட பார்ட்டே தான் தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறார், மேலும் அனைத்து தர்மங்களையும் அழிக்கவும் செய்கின்றார்ன்றாரு. மற்றவர்கள் தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்யறாங்க, ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்பவரைத்தான் குரு என்று கூறலாம் அல்லவான்றாரு. நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று தந்தை சொல்றாரு. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பிற தர்மங்கள் அனைத்தும் விநாசமாகிவிடும், அதாவது ஒரு ஞான வேள்வியில் சுவாகா ஆகிரும் சொல்றாரு. பிறகு எந்த யுத்தமும் நடைபெறாது, எந்த யஜ்ஞமும் படைக்கப்பட மாட்டாது. இப்பதான் ஸ்தாபனை ஆகுது, ஒரு தர்ம ஸ்தாபனையாகி மற்ற எல்லாம் விநாசம் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த போரும் கிடையாது, எந்த யஜ்யமும் சத்தியுகத்துல எல்லாம் படைக்க மாட்டாங்க. நீங்கள் முழு உலகின் முதல் இடைக்கடையை அறிவீங்க, மற்ற அனைவரும் தெரியாது தெரியாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. நீங்கள் இவ்வாறு சொல்ல முடியாது. இப்ப நம்மள வந்து யாராவது உங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி ரகசியம் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு எல்லாமே தெரியும். கடவுள் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. இப்ப நம்ம கேட்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, தந்தையை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. கடவுளே அவன் அருளால் அவன் தாள் வணங்கிட்டு அவரு தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். ஆக குழந்தைகளாக உங்களுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும். ஆனால் மாயை அவ்வாறு எதிர்கொள்கிறது, அதாவது நினைவை நீக்கி விடுகிறது. இப்ப நமக்கு ஞானம் எல்லாம் சொல்லிட்டாரு, சேவையும் செய்ய வைக்கிறாரு. ஆனா அந்த மாயா வந்து அவரை நினைக்க விடாம பண்ணிடுது, அந்த மாதிரி எதிர்கொள்ளுதுன்றாரு. ஏன்னா நம்ம மாறிட்டோம்னா சீக்கிரம் உலகம் மாறி ஆகணும்ல, அதனால மாற விடாம அப்படியே நடுவில் வந்து எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சிருது, அவரை நினைக்க விடாம பண்ணிடுது. குழந்தைகளாகி நீங்கள் துக்கம், சுகம், மானம், அவமானம் ஆகியவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கு யாரும் அவமானப்படுத்த முடியாது. ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் முறையிட வேண்டும். இங்க வந்து சென்ட்ரலையோ மதுபன்லயோ நம்மளை யாரும் அவமானப்படுத்த முடியாது. ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா பாபாட்ட சொல்லுங்க, நீங்க யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க, பாபாட்ட சொல்லுங்க. முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டுவிடும். பாபாட்ட சொல்லலைன்னா பாவம் ஏற்பட்டுடும். தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும். இப்ப பாபாட்ட சொன்னோம்னா பாபாவே முரளியில மறுநாள் சொல்லி அவங்கள மாத்திருவாரு, அவங்களுக்கு எச்சரிக்கையும் வந்துடும். இந்த மருத்துவரிடம் மறைக்க கூடாது, மிகப்பெரிய மருத்துவர் ஆவார். ஞானத்தை ஊசி என்றும் கண்மை என்றும் சொல்றோம். ஞான ஊசி போட்டாரு, குரு வந்து சத்குரு வந்து மை வச்சாரு, ஞான மை வச்சாரா ஏதோ சொல்லுவாங்க. அதனால ஞானத்தை வந்து ஊசின்னு சொல்றோம், கண்மைன்னு சொல்றோம்னு சொல்றாரு. ஞான கண்மை என்று கூறப்படுகிறது. மாயாஜாலத்திற்கான விஷயம் எதுவும் இல்லைன்றாரு. இங்க ஒன்றும் மாயாஜாலம்லாம் செய்யல பாபா, ஞானத்தை கொடுக்குறாரு, ஞானத்தினால எல்லாரும் மாறுறாங்க, அவ்வளவுதான். நீங்க போனாலே மாயாஜாலம் பண்ணிடுவாங்க. பிரம்மகுமாரிகள் மாயாஜாலம் போட்டுடுறாங்கன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. ஞானத்தை கொடுக்க கொடுக்க அறிவு பிறக்குது இல்லையா, அறிவு வர வர தானாவே இங்க இருக்கிறவங்க மாறிடுறாங்க. பதியத்துல இருந்து பாவனம் ஆவதற்கான யுக்தியை உங்களுக்கு கூறுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். இங்க மாத்திரவர் யாருன்னு தெரியாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க மாத்திரவர் கடவுள், அவரே வந்து மாத்திட்டு இருக்கிறாரு. தூய்மை ஆகவில்லை எனில் தாரணையும் ஏற்படாது. இந்த காமத்தினால் தான் பாவங்களும் ஏற்படுகின்றன. இதன் மீது இப்ப வெற்றி அடைய வேண்டும்ன்றாரு. முதல் விகாரம் தான் மெயினா எதிரி. காம மகா சத்ருன்ட்டு சொல்லியிருக்குது பகவத்கீதையில. அதனாலதான் நிறைய பிரச்சனை பாவங்கள் ஏற்படுது. இதன் மீது இப்ப வெற்றி அடையணும்னு சொல்றாரு. பிகேஸ் சுயம் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. நம்ம ஞானத்தை சொல்லும் போது நம்ம வந்து ஒழுங்கா இருந்தாதான் ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால நீங்க சரியா இருங்கன்றாரு. அது மகா பாவம் ஆகிவிடும்ன்றாரு. தந்தை கதையும் கூறுகின்றார். ராம் ராம் என்று கூறினார், அதுக்காக ஒரு கதையும் சொல்றார். பண்டிதர் கதை சொல்லியிருப்பார். ராம் ராம் என்று சொன்னா கடலை கடந்துருவீங்கன்ட்டு ஒரு பண்டிதர் சொன்னாராம். அவர் சொன்னதை கேட்டு எல்லாரும் கடந்துட்டாங்க. ஆனா இவரு கடக்கும் போது பயந்துட்டே போனாராம், கடக்காம. அந்த மாதிரி நம்ம வந்து ஞானத்தை சொல்லி எல்லாரும் மாறிடுவாங்க, நம்ம மாறலன்னா நம்ம கடைசியில கஷ்டப்படுவோம். அதனால சொல்றாரு, தண்ணீர் கடல் என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த தண்ணீர் கடலை கலந்து போனாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. எவ்வாறு இது வந்து நம்ம வாழ்க்கை கடலை கடக்கிறோம். இங்க பாபா வந்து நமக்கு ஞானம் சொல்லி வாழ்க்கை கடலை கடக்க வைக்கிறாரு. எவ்வாறு ஆகாயத்திற்கு முடிவு கிடையாதோ அதே போன்று கடலுக்கும் முடிவு கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகாயம் எங்க முடியுதுன்னே தெரியாது இல்லையா, அது மாதிரி கடலும் எங்க முடியுதுன்னே தெரியாதுன்றாரு. அந்த மாதிரி இருக்குது இந்த உலகம். இங்கு மனிதர்கள் முடிவை அடைவதற்காக முயற்சி செய்யறாங்க, அங்கு யாரும் முயற்சி செய்வது கிடையாது. இங்க எவ்வளவுதான் தூரத்தில் இங்க வந்து அந்த ஆகாயம் எங்க முடியுது, கடல் எங்க முடியுதுன்னு பாக்குறதுக்கு மனிதர்கள் முயற்சி செய்யறாங்களாம், முடிவை அடைவதற்கான முயற்சி செய்யறாங்க. ஆனா சொர்க்கத்துல அப்படிலாம் யாரும் முயற்சி செய்ய மாட்டாங்க. இங்கு எவ்வளவுதான் தூரத்தில் சென்றாலும் பிறகு திரும்பி வந்து விடுகின்றனர். பெட்ரோல் இல்லையெனில் பிறகு எப்படி திரும்பி வர முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ சேட்டலைட் மூலமா
நிலாவுக்குலாம் போறாங்க, போயிட்டு திரும்பி வராங்க. சப்போஸ் பெட்ரோல் இல்லைன்னா எப்படி திரும்பி வர முடியும்னு கேட்குறாரு. இது விஞ்ஞானிகளின் அளவுக்கு அதிகமான அகங்காரமாகுன்றாரு. இந்த மாதிரி நிறைய பொருள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈகோல இருக்கிறாங்கன்றாரு. அகங்காரத்தோட விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதன் மூலம் விநாசம் செய்து விடுகின்றனர். இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி உலகத்தையே அழிச்சிடுறாங்கன்றாரு. விமானத்தின் மூலம் சுகமும் இருக்கிறது, ஏரோப்ளேன் மூலமா சுகமும் இருக்குது, பிறகு அந்த ஏரோப்ளேன் மூலமாவே அதிக துக்கமும் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கரெக்டு தானே? நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த காரணத்தினாலும் படிப்பை விட்டுவிடக்கூடாது. அதிக தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போ ஏதாவது சென்டரில் ஏதாவது நடக்குது, அது உங்களுக்கு உறுத்துது அப்படின்னா நீங்கள் உடனே பாபாட்ட சொல்லிட்டு அதை அப்படியே துண்டிச்சிருங்க. அவ்வளோதான், அதை பற்றி யோசிக்காதீங்க சொல்கிறாரு. அதோட பாபா நினச்சிட்டு அப்படியே இருந்துருங்க. படிப்பு மட்டும் விட்டுறாதீங்க, கோபித்து கொள்ளக்கூடாதுன்றாரு. இல்லைன்னா அதே நினச்சி புத்தியில் அதே ஓடி ஓடி அது ஒரு மாயா மாதிரி கிளம்பிடும். மாயா மாதிரி கிளம்பி தேவையில்லாத விக்கிரமம் நம்ம மூலமாக நடக்கும். அதனால் அதை பாபாட்ட எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டிங்கன்னா அது பாபாட்ட போயிடும். பாபா அதை சரி பண்ணிடுவார். நம்ம எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கணுன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஞான ஊசி அல்லது ஞான கண் மையை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். அந்த அழிவற்ற மருத்துவரிடத்தில் எதையும் மறைக்கக்கூடாது. தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே எச்சரிக்கை கிடைத்துவிடும் சொல்கிறாரு. வரதானம். உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ உடலோட ஆரோக்கியம், மனசனுடைய மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு, இந்த மூணுமே பாபா கொடுக்குறாரு நமக்கு. எங்கன்னா சொர்க்கத்துல. இங்கே நம்ம பாபா நினைவுல இருந்தானா அதே மாதிரி தான் நம்ம இருப்போம், நல்லா இருக்கும். பாபா நினைவுல இருந்தானா உடல்ல ஆரோக்கியம் இருக்கும், மனசுல மகிழ்ச்சி இருக்கும், செல்வ செழிப்பும் வரும். ஆனா அது ஃபுல்லா உங்களுக்கு 21 பிறவிக்கு கிடைக்கணும்னா அது சொர்க்கத்துல கிடைக்கும். இதன் மூலமாக நீங்க சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கமேகத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதனால் உடலின் கர்மவினை என்ற சூலாயுதம் முள்ளாகி விடுகிறதுன்றாரு. உடலின் நோயை யோகத்தினால் மாற்றி விடுகின்றீர்கள். அதாவது நம்ம இப்போ சங்கம யோகத்தில் இப்போ நம்ம பாபாட்ட வந்துட்டோம் இல்லையா, பாபாட்ட வந்த பிறகு பிகே ஆன பிறகு நம்மளுடைய சுயஸ்திதியில் நம்ம இருக்கணும். நான் கடவுளுடைய குழந்தை, நான் யார், நான் தேவதையாக போகிறேன், அந்த சுயஸ்திதியில் நான் ஆத்மான்ற ஸ்திதியில் இருக்கும்போது உங்களுடைய உடலுடைய கர்ம வினை, நீங்கள் 63 ஜென்ம கர்ம வினை இருக்கும் இல்லையா, அதன் மூலமாக உடலில் நோய் வரும். அந்த நோயெல்லாம் சூலாயுதம் மாதிரி பிரச்சனை எல்லாம் முள்ளு மாதிரி ஆயிடும்ன்றாரு. சூலாயுதம் மாதிரி ஈட்டி மாதிரி வர பிரச்சனைகள்லாம் முள்ளு மாதிரி உங்களுக்கு தெரியும், அனுபவமாகும். அந்த மாதிரி சின்னதா ஆக்கிடுவாருன்னு சொல்றாரு, ஆயிடும்ன்றாரு. நம்மளோட ஆத்ம ஸ்திதியில் இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைலாம் கூட சின்னதா தெரியும். உடலின் நோயை யோகத்தினால் நீங்க மாற்றிடுறீங்க. இப்ப பாபா நினைச்சு யோகா பண்ண பண்ண உடலோட நோய் கூட மாறிடுதுன்றாரு. ஆகையால் சதா ஆரோக்கியம் இருக்கின்றது. இப்பயே நமக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்றாரு. மனாபாவா இருப்பதனால் குஷியின் பொக்கிஷங்கள் சதா நிறைகின்றனன்னு சொல்றாரு. ஆகையால் பாபா நினைச்சிட்டே இருக்கனால குஷி வருது. ஆகையால் மனதின் குஷியும் கிடைக்கின்றது. மற்றும் ஞான செல்வம் அனைத்து செல்வத்தை காட்டிலும் சிறந்தது. மற்றும் இந்த நம்ம படிக்கிறோம்லே அந்த முரளி, இது அறிவு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்வாரு. என்னன்னா எல்லா செல்வத்தை காட்டிலும் இந்த கேள்வி செல்வம் இருக்கு இல்லையா, ஞானம் எல்லா செல்வத்திலையும் தலை. அது அறிவு இருந்தாலே போதும், எங்க இருந்தாலும் போய்ச்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஞான செல்வம் இருக்கு பாருங்க. இப்ப நிறைய பணம் இருக்குது, பணம் போனா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு அறிவு புத்தி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வேணாலும் பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். அந்த மாதிரிதான் அந்த கேள்வி செல்வம் தான் இருக்கிறதுலே பெரிய செல்வம்னு சொல்றாரு. அந்த ஞான செல்வம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, கடவுளே அந்த செல்வத்தை கொடுக்குறாரு. அனைத்து செல்வத்தை காட்டிலும் சிறந்தது இந்த ஞான செல்வம்ன்றாரு. ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகிறதுன்றாரு. இப்ப யாருக்கிட்ட இந்த ஞானம் இருக்குதோ அவங்கள்ட்ட இயற்கை தானாக அடிமையாயிடுதுன்றார். அனைத்து சம்பந்தமும் ஒருவருடன் இப்ப நமக்கு இருக்கின்றது. நம்ம எல்லா சம்பந்தமும் பாபாட்ட வைக்கிறோம். தொடர்பும் புனித அன்னங்களுடன் தான் இப்ப இருக்கின்றது. நம்ம பிகேஸோட தான் பழகிறோம், கூட இருக்கிறவங்க எல்லாம் பிகேஸ். பாபா கிட்ட தான் எல்லா சம்பந்தமும். அந்த சம்பந்தம் எல்லாம் ஒருவரோட மற்றும் நம்ம கூட தொடர்பு எல்லாமே புனித அன்னங்களோட இப்ப இருக்கின்றது. எனவே சிரேஷ்ட பாக்கியாவின் வரதானம் தானாக உங்களுக்கு இப்ப பிராப்தமாகின்றதுன்ட்டு சங்கமயுகத்துக்கு தான் சொல்றாரு பாபா.
ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவை ரெண்டிற்கான சமநிலை தான் இரட்டை பூட்டாகுன்றாரு. இப்ப பாபா நினைவும் இருக்கணும், சேவையும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். பாபா நினைவு மற்றும் சேவை, பாபா சேவை ரெண்டும் ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா அது வந்து ரெட்டை பூட்டுன்றாரு. ரெட்டை பூட்டுன்னா நீங்க மாயா வர வழியே கிடையாது. மாயாவுக்கு புத்திக்கு பூட்டு போட்டுறீங்க. ஒண்ணு சேவை பண்றீங்க, இல்ல பாபா நினைக்கிறீங்க. சேவை கிடைச்சா சேவை பண்றீங்க, சேவை இல்லைன்னா உட்காந்து பாபா நினைக்கிறீங்க. இது ரெண்டுமே சமமா இருக்கும்போது உங்களை மாயா வந்து வராது. ஏன்னா ரெட்டை பூட்டு நீங்க போட்டுடுறீங்க இல்லையா, அப்ப மாயா வந்து வர முடியாது. மாயா வர வழி அடைஞ்சு போகுது. அதனால ரெண்டும் சமநிலை வச்சுக்கோங்கன்றாரு. நினைக்கவும் செய்யணும் பாபாவை, சேவையும் செய்யணும். சேவை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அது மாதிரி நினைவு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ரெண்டுமே சமநிலையா இருக்கும்போது தான் ரெட்டை பூட்டாகுன்றாரு. அவ்யக்த சமிக்ஞை: ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. எப்படி அநேக பிறவியில் தனது தேகத்தின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாக இருக்கின்றதோ அது போன்று தனது உண்மையான சொரூபத்தின் நினைவு கொஞ்ச சமயம் கூட உங்களால செய்ய முடியாதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. 63 ஜென்மா நான் இந்த உடம்பு தான் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, இப்ப கூட இந்த உடம்பு தான் நாமன்னு நினைச்சுன்னுக்குறோம். ஆத்ம பயிற்சி இல்ல. அந்த முதல் பயிற்சியை செய்ய மாட்டீங்களா? உங்களுடைய உண்மையான சொரூபம் புள்ளி தான். அது நீங்க நெற்றியில இருக்கிற புள்ளி தான் நீங்க. இந்த உடல் அழிஞ்சு வரும் இல்லையா, நம்ம போயிட்டோம்னா இந்த உடல் கொண்டு போய் எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. அதே மாதிரி தானே எல்லாரும் இப்ப போறாங்க. அவங்க போயிட்டாங்க, அந்த உடல் எரிஞ்சிருது, புதைச்சிடுறாங்க. ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை கொஞ்சம் சமயம் கூட உடல்ல இருக்கும் போதே அந்த பயிற்சி செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள்ன்றாரு. இப்போ உடம்புல இருந்துகிட்டே அந்த பயிற்சி செய்யுங்க. அப்போது தனது ஆத்மீக அபிமான சிதி மூலம் அனைத்து ஆத்மாக்களை சாட்சாத்காரம் செய்விக்க கருவியாக நீங்க ஆவீங்கன்றாரு. இப்ப பிகே ஆகுறது சாதாரணமா ஞானத்தை கேட்டேன் போனேன், அவ்வளவுதான், இந்த காதுல வாங்கினேன் அந்த காதுல விட்டேன், அப்படி இருந்தீங்கன்னா பிரஜையா தான் ஆவீங்க. என்னைக்கு நீங்க வந்து ஆத்மா அபிமானி ஸ்திதியில இருந்து எல்லாருக்கும் நம்ம மூலமா ஆத்மாக்களுடைய சாட்சாத்காரம், அவங்க யாருன்னு அவங்களுக்கே சாட்சாத்காரம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து கருவி ஆகிறோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து சாட்சாத்கார மூர்த்தியா ஆக முடியும். அப்பதான் நான் உயர்ந்த பதவி நம்மளால அடைய முடியும். அதனால அந்த ஸ்திதியில இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கொஞ்ச நேரம் கூட செய்ய முடியாதான்னு கேக்குறாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.